அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஎன் பேராமெடிக்கல் ரவுண்டு 2 கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ஏற்கனவே விட்டுருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட்டு காலேஜில் இருக்கக்கூடிய டிகிரி ப்ரோக்ராமுக்கான டென்டேட்டிவ் வேகன்சி நம்ம வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஃபார்மில் 2 காலேஜ், மதுரை அண்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 35 சீட் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம், நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2வது ரவுண்டு இருக்குது இது. ஸோ நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம், எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வாங்கியிருந்தால் செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரவுண்டு 3 அண்டு ரவுண்டு 4 கவுன்சிலிங் நடக்கும். இது ரவுண்டு 2ல் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் வேக்கன்சியில் பிஎஸ்சி நர்சிங் மேலில் பார்த்திங்கன்னா 6 + 2 + 1 + 2 மதுரை, சேலம், ஸோ இந்த மாதிரி காலேஜில் 11 சீட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு கீழே 102 கவர்மெண்ட் காலேஜஸில் இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் உள்ள டிகிரி ப்ரோக்ராம்ஸு. பிபிடியில் 27, அடுத்து பிஏஎஸ்எல்பி என்ற கோர்ஸில் 7 இருக்குது. ஸோ இதில் மேலே பார்த்திங்கன்னா கடலூர், சென்னை, திருச்சியில் இருக்குது பிபிடி ப்ரோக்ராமுக்கு. இதில் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. பட் இந்த கோர்ஸஸ்லாம் ப்ரைவேட் காலேஜில் இருக்காது. ஒன்லி நர்சிங் கோர்ஸு, பிபிடி, பிஓடின்ற ஒரு ஃபார்ம் கோர்ஸ், இந்த 4 மேஜராக இருக்கக்கூடிய கோர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக நம்ம அதுக்கான தகவல் சொல்கிறேன். ஸோ இதில் அடுத்தது பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் மொத்தம் 112 அண்டு ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி கோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 34 கோர்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா மெட்ராஸு, அப்புறம் மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் காலேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி ரெஃப்ரியூஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கிடைக்கிது. சப்போஸ் நமக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. ப்ரைவேட் காலேஜஸில் இந்த கோர்ஸ் இல்லைனாலும் நான் மற்ற கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான நம்ம வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரியில் 58 கோர்ஸ் இருக்குது. அடுத்ததாக கீழே பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜின்ற டிகிரி ப்ரோக்ராமுக்கான கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ டோட்டலாக இதில் 129 சீட் இருக்குது. சப்போஸ் ஹை கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் காலேஜ் முடிச்சிட்ட பிறகு தான் நமக்கு இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கீழே வரும். அடுத்தது பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு மொத்தம் டோட்டலாக 94 இருக்குது, மொத்தம் 18 கவர்மெண்ட் காலேஜஸில். ஸோ அடுத்ததாக நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸுக்கு 46. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கார்டியாக் டெக்னாலஜிக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இந்த கோர்ஸ் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி மற்ற கோர்ஸஸ்லாம் இருக்கும். ஆனால் அது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே வர்றது கிடையாது. பட்டு இதே மாதிரி பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 87 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 15 கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. நம்ம தனியாக போயிட்டு இந்த செலெக்ஷன் கமிட்டியில் அப்ளிகேஷன் போடாமல் டைரெக்டாக காலேஜை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எவ்வளோ, டொனேஷன் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு 73 வேக்கன்சி. ஸோ அடுத்தது பிஎஸ்சி ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர்
டெக்னாலஜி அந்த கோர்ஸுக்கு பார்த்தோன்னா மொத்தம் 13 கவர்மெண்ட் காலேஜஸில் கேட்டகரி வைஸாக நமக்கு 83 இருக்குது. அடுத்ததாக பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு 57 வேகன்சி இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் இதுக்கு வந்து மொத்தம் 7 இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்துட்டு கவுன்சிலிங் வந்துட்டு காலேஜஸ் செலக்ட் பண்ணும் போது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரானிக்கில் ஒரு 17 இருக்குது. அடுத்தது இஎஸ்ஐ காலேஜ், இதுவும் கவர்மெண்ட் காலேஜ் தான். இதில் வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கீழே 6 வேகன்சியும், அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிக்கு கீழே வந்துட்டு 3 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிஎஸ்சி மெடிக்கல் லேபார்ட்டரி டெக்னாலஜியில் வந்து 4, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜியில் 3, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியில் 2, அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தோன்னா பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டில் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோன்னா பிஎஸ்சி ஆக்சிடெண்ட் அண்டு எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 சீட் இருக்குது. ஸோ அதில் ஓப்பன் கேட்டகரியில் 6, பிசியில் 1, ஸோ அந்த மாதிரி மொத்தம் 7 இருக்குது. அடுத்து ரெஸ்பிரேட்டரி தெரப்பியில் 4 இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே கொடுத்துருக்கிற வேக்கன்சி கோர்ஸ் வைஸை பார்க்கும்போது முதல்ல பிஃபார்ம் கோர்ஸு. இந்த பிஃபார்ம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த கேட்டகரி கீழே இதில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்டு 2ல் கிடைக்கல அப்படின்னாலும் ரவுண்டு 3, ரவுண்டு 4ல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் யாரும் வந்துட்டு காலேஜ் இன்னும் போய் சேரலை, நம்ம இங்கே வீட்டிலே இருக்கோம் அப்படின்னு வருத்தப்பட தேவையில்ல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வெயிட் பண்ணாமல் சேர்ந்துக்கலாம். ப்ரைவேட் காலேஜில் தனியாக நீங்கள் போய் கேட்டு விசாரித்து சேர்ந்து. ஸோ மொத்தம் வந்து பிஃபார்ம் கோர்ஸ் ப்ரைவேட் காலேஜஸில் 2364 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் கட் ஆஃப் வைஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ சீட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பிஎஸ்சி நர்சிங் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் உள்ள சீட் அலோகேஷன் கம்யூனிட்டி வைஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, எந்த கோர்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணால் கிடைக்கும்னு முதல்ல சாய்ஸ் ஃபில் பண்ணால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து பிஎஸ்சி நர்சிங் மேல் கேண்டிடேட்டு நம்ம இங்கே காலேஜ் வைஸாக கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது சீரியல் நம்பர் 60 வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் பார்க்குறோம். அடுத்ததாக வந்துட்டு அப்படியே கீழே போனோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக 538 பிஎஸ்சி நர்சிங் மேல் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட் ரேஷியோ இது. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கான ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்கக்கூடிய சீட் வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்க தகவலை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சீட் வேக்கன்சி வந்து நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய நம்மளுடைய அட்மிஷன் 2026 to 27க்கான பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் இதே சீட் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வருஷம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படிங்கிறத மார்க் இப்போவே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே போகிறேன் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற பேஜுக்கு. நீங்கள் வந்து பொறுமையாக பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். லைக் போட்டு விடுங்க. இது மாதிரி தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து டோட்டலான ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கல, பட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது சார்ந்து சீட் மேட்ரிக்ஸை வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத, அந்த அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோ தயார் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி காலேஜ் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்தெந்த காலேஜ் எப்பப்போ போய் சேரணும் அப்படிங்கிறது தகவலும் வந்துட்டு நமக்கு ரிசல்ட் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தா பிபிடி கோர்ஸ்க்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள மொத்த சீட் வேக்கன்சி எல்லா காலேஜையும் சேர்த்து அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 2036 சீட்டு வந்து இருக்குது. ஸோ இது டென்டேட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகவல் வந்த உடனே நம்ம அந்த சீட் மேட்ரிக்ஸை அப்டேட் பண்ணுறேன். பிஓடியை பொறுத்த வரைக்கும் 404 சீட்டு வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. So thanks for watching. We will meet next video.